இந்த கிருபை நான் ரொம்ப வாஞ்சித்ததுனால தான் ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராதுன்னு என்னோடு இந்த வசனத்தை கொண்டு பேசினார். இப்பவும் அது சொல்லிதான் நான் துதிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த கிருபை நிமித்தம் என்னை பயன்படுத்தி இவ்வளவு மக்களுக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறேன். அது என் தகுதியினால் அல்ல, உம்முடைய கிருபை. அதை சொல்ல 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 அந்த கிருபை பெருகி கொண்டே இருக்கிறதை பார்க்க முடிகிறது. உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவரே, நான் குடும்பமா இருக்கிறது கிருபை, நான் இவ்வளவு படிச்சது உம்முடைய கிருபை, இந்த வியாபாரம் உம்முடைய கிருபை, இந்த வீடு உம்முடைய கிருபை, இந்த நண்பர்கள் உம்முடைய கிருபை, இந்த ஊழியம் உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை கிருபைன்னு அந்த கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. அந்த கிருபை விலகாமல் இருந்தாலே கடைசிவரை அந்த கிருபை உங்களை பாதுகாத்து நடத்தும். அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே, என் தகுதி அல்ல, என் பலன் அல்ல, என்னுடைய பக்தி அல்ல, என்னுடைய பரிசுத்தம் அல்ல, உம்முடைய கிருபை கிருபை கிருபை. உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை ஆசீர்வதிக்கிறீர், உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை நடத்துகிறீர். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.